ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா கார்னர். நாம் டேலி ப்ரைம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இப்போது நிறைய ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் சம்மந்தமானு சொல்லும்போது மினிமமாக கேட்குறது அவங்க டேலி ப்ரைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த டேலி ப்ரைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு டேலி ப்ரைமோட ஃபுல் A to Z கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்லேயே நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ டே பை டே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். இங்கே டே 1 அப்படின்னு சொன்னால் அந்த டேவில் இப்போ நம்ம சம்மரி பற்றி பார்க்கலாம். ஸோ சம்மரியில் நம்ம ஃபஸ்ட்டு டேலி ப்ரைமோடன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு மாஸ்டர் க்ரியேட் ஆல்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு லெட்ஜரோ இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ அது மூலியமாக தான் இப்போது நம்ம ஒரு பார்ட்டிஸ் க்ரியேட் பண்ணணும், இல்லைனா ஒரு எக்ஸ்பென்ஸ் புதுசாக ஒரு கம்பெனி நீங்கள் தொடங்குறீங்கும் போது நீங்கள் தான் எல்லாமே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கனாலும் ஸோ என்ட்ரி அதில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் லெட்ஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணால் தான் அதில் நீங்கள் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வவுச்சர்ஸுங்கிறது நமக்கு வவுச்சர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு இப்போது டெய்லி டே பை டே இப்போ நம்ம ஒரு வவுச்சர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு கான்ட்ராவாக இருக்கட்டும், ஒரு பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரிசிப்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம வவுச்சர்ஸில் போய் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ வவுச்சர்ஸ்லேயுமே நமக்கு மெயினாக என்ன சொல்கிறதுனா கான்ட்ரா, அது F4 ப்ரெஸ் பண்ணாலே அந்த கான்ட்ரா நமக்கு இதாயிரும். ஸோ பேசிக்காக அப்படி சொல்கிறதுனா F2 டேட்டு. ஸோ டேட் நீங்கள் உங்களுக்கு ஒரு வவுச்சரில் டேட் க்ரியேட் பண்ணணும், ஸோ டேட் மாற்றணும், கரண்ட் டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா F2 ப்ரெஸ் பண்ணி டேட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ F3ங்கிறது கம்பெனி. இப்போ நீங்கள் 2-3 கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அதை F3 கொடுக்கும்போது 2-3 கம்பெனி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அதில் கரெக்டாக F3 ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். ஸோ F4 கான்ட்ரா. ஸோ கான்ட்ராங்கிறது நமக்கு பேசிஸாக வர்றது நம்ம கேஷ் பேங்க் போடுறது, அப்புறம் நம்ம கூட பேங்க் ட்ரான்சாக்ஷனும் கேஷ் ட்ரான்சாக்ஷனுக்காக தான் நம்ம கான்ட்ரா யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்புறம் நமக்கு பேமெண்ட் F5ன்னு சொல்லும்போது நமக்கு அது பேமெண்ட் வவுச்சராக மாறும். ஸோ பேமெண்ட்டோட வவுச்சரில் நம்ம அதில் என்ட்ரி போடுறோன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு கேஷாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே F5 ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். ஸோ F6 அப்படின்னு சொன்னால் F6ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரிசிப்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டிகிட்டையோ இல்லைனா ஏதாவது ஒரு பேங்க்கில் இருந்தோ எதுனாலும் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது F6 ரிசிப்டில் போய் தான் நம்ம அதை என்ட்ரி பண்ணணும். ஸோ F7 ஜேர்னல். ஸோ F7 இப்போ நம்ம பேமெண்ட்லேயும் ரிசிப்ட்லேயும் போட முடியாத விஷயத்த நம்ம F7 ஜேர்னல் பண்ணலாம். இப்போது எப்படின்னா ஒரு 2 கேஷ் என்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா 2 பார்ட்டிஸாக இருக்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறதே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அந்த மாதிரி பண்ணுறத ஜேர்னல் என்ட்ரியில் F7 பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா F8 சேல்ஸ். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த வவுச்சர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் F8ல் போய் தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் சேல்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ சேல்ஸ்னாலே கேஷ் சேல்ஸும் பண்ணலாம், கிரெடிட் சேல்ஸும் பண்ணலாம். ஸோ பார்ட்டி நேம் நீங்கள் கேஷ் கொடுக்குறீங்கன்னா கேஷ் சேல்ஸாக மாறும். ஸோ பார்ட்டியோட நேம் நீங்கள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணி பண்ணுறீங்கன்னா அவங்க பேர் கிரெடிட் சேல்ஸாக மாறும். ஸோ அவங்க நமக்கு ஃபண்டு தர்றது திருப்பி பேங்க் த்ரூவா இல்லை அப்படின்னு சொன்னால் கேஷாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சேல்ஸு அப்புறம் கிரெடிட் சேல்ஸ்க்காக F8 யூஸ் பண்ணுறீங்க. ஸோ F9 பர்ச்சேஸ். ஸோ ஒரு கம்பெனிக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு என்ன திங்ஸ் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஸோ எது வாங்குறீங்கன்னாலும் நம்ம அது பர்ச்சேஸ் F9ல் தான் நம்ம டேலி ப்ரைமில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுலேயே நீங்கள் F9 கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஹெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, அப்புறம் நீங்கள் பார்ட்டியோட நேம் பார்ட்டி அக்கௌண்ட் நேம் லெட்ஜரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா என்ன நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலர்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு டேலி ப்ரைமில் மேஜராக இதுதான் சம்மரிங்கிறது. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த F4, F5 இதெல்லாம் எப்படி நீங்கள் வவுச்சர் என்ட்ரி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ் யாராவது டேலி ப்ரைம் கேஷ் கொடுத்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு 10,000 12,000 கேட்கும். ஸோ நான் இதில் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லித்தர கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதுக்கு இந்த சேனலை
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் உங்கள் பிரதரோ யாருக்குனாலும் டேலி பிரைம் படிக்கணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.